சுந்தரம் பிச்சை இருக்கார்ல, அவர் ஒரு மேட்டர் சொன்னாருங்க. அவர் ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு, போய் உட்காந்துருக்காரு. 4-5 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்குது ரெஸ்டாரண்ட்ல. அவங்க உட்காந்து படிச்சிருப்பீங்க, சில பிள்ளைகள் உட்காந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு கரப்பாம்பூச்சி எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு பெண்ணினுடைய பிளேட்ல உட்காந்துருச்சு. ஊன்னு கத்தி அதை ஆர்ப்பாட்டம் பண்ணதுல அந்த கரப்பாம்பூச்சி ஏறி அடுத்தவ துப்பட்டாக்கு போயிருச்சு. 5 பேரும் பரல்றாங்க. அந்த டைம்ல வெயிட்டர் ஒருத்தர் வந்தார். அந்த பெரண்டதுல அந்த அந்த கரப்பாம்பூச்சி வந்து அவருடைய மேல பட்டுருச்சு. இங்க உட்காந்துருக்கு. அவர் என்ன பண்ணாராம், கொஞ்சம் கூட அசையாம, ஹோட்டல்ல வேலை செய்யறதுனால, கிச்சன்ல வேலை செய்யறதுனால அவருக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதை அப்படியே பிடிச்சி மெதுவா எடுத்துட்டு போய் ஜன்னலுக்கு வெளில போட்டாராம். இதை சுந்தரம் பிச்சை பார்க்கிறார். சிக்கல் என்பது கரப்பாம்பூச்சி தான், அது ஒவ்வொருவரும் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதில் தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறதுன்னு அவர் எழுதுறார். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்மால் ஒரு விஷயத்தை பதட்டப்படாம நின்னு கையில வயக்க 47 வச்சிருக்கிறீங்க, ஏன் பதறீங்க? போக்கஸ். மான் தானே, ஓடட்டும், எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடட்டும், போக்கஸ் பண்ணு. கையில அவ்வளவு அழகான வெப்பன் இருக்கும்போது ஏன் பதற? பதர்னா சிதறும், கவனம் சிதறும். இந்த ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான், கவனத்தை சிதற விடாதே. ஒரு விஷயத்தை எடுத்து பற்றிக்கொள். எனக்கு தான் டி, எனக்கு தான் முடிஞ்சது, உனக்கு தான், உனக்கு தான். நீ நினைக்கணுமே, எது கஷ்டம் தெரியுமா பிள்ளைகளா? நான் சொல்லுவது சத்தியம். எது கஷ்டம் தெரியுமா? நமக்கு ஆசை இருக்கிறது தவிர நம்மில் எத்தனை பேருக்கு அந்த ஆசையை நிறைவேறக்கூடிய காட்சியை மனதிலே ஏற்படுத்தக்கூடிய திட்பம் இருக்கு? வராதுங்க, அவ்வளவு சீக்கிரம் வராது. உன்னுடைய நேம் போர்டு, உன்னுடைய சேர், உன்னுடைய கையில இருக்கக்கூடிய கோப்பு, அந்த கோப்புல எழுதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய காட்சியில வரணும். வரணும், வந்தா நீ ஜெயிப்ப. நான் இதை இளைஞர்கள் கிட்ட சொல்லிட்டேன். அவன் நிஜமாவா மேடம்னு கேட்டான். நான் பயந்துட்டேன், தப்பா சொல்லிட்டனோ. ரூமியுடையது, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடுகிறது. மனிதர்கள் மீது இந்த கருத்தை வைக்காதே, வாழ்க்கையின் கருத்தின் மீது வை. நீ சாக பயப்படுறியா? சாவு உன்னை தேடுதுன்னு அர்த்தம். நீ எதை கண்டு உன் ஆழ் மனதில் அதை நினைக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது உன் காலடிக்கு வரும்.